என் ஹஸ்பண்ட் நான் எதை சமைச்சு கொடுத்தாலும் எப்பவும் குறைதான் சொல்வார். இன்னைக்கு நான் செய்யும் மீன் குழம்ப சாப்பிட்டா வாயில ஆஹா ஓஹோ மட்டும்தான் வரணும். நீ நான்ஸ்டிக்ல மீன் குழம்பு சமைச்சு உன் ஹஸ்பண்ட் கிட்ட பாராட்டு வாங்கினோம்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எதுல சமைச்சாலும் என்ன, செய்யும் பக்குவம் நல்லா இருந்தா எல்லாமே ருசியாக தான் வரும். பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உணவின் ருசியும் மாறும். மீன் குழம்பு கல் சட்டியில வச்சாதான் உண்மையான சுவை வரும். கல்லு சட்டியா அது ஹைஜீனாவே இருக்காது. இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் எவ்வளவு டீசென்ட்டா பார்க்க பாலிஸா இருக்கு. இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் தொடர்ந்து பயன்படுத்தினா செரிமானத்துல இருந்து ஹார்மோன் வர உடம்புக்கு பாதிப்பு வரும். வெளியே பாலிஷ் இருந்தாலும் உள்ள நச்சுதான். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதான் அந்த பிரச்சனை வரும். நான் தான் 6 months ஒன்ஸ் மாத்திடுவேன். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்துறதுக்கு கல் சட்டியை வாங்கி போட்டா காலா காலத்துக்கு உழைக்கும். உடம்புக்கும் கெடுதல் இல்ல, செலவும் மிச்சம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். கல்லு சட்டியில சமைச்சா சாப்பிடும்போது கல்லு மண்ணெல்லாம் வராதா? எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ்ல கல்லு சட்டி வாங்கி பாரு. பக்கா குவாலிட்டினோட டிசைனோட ப்ரீ சீசன் பண்ணி தரமா இருக்கும்.